இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பிட்ட தனிவட்டி விகிதத்தில் ரூ. 800 ஆனது 3 ஆண்டுகளில் 956ஆக உயர்கிறது. தனிவட்டி விகிதத்தை 4% அதிகரிப்பதால் 3 ஆண்டுகளுக்கு பின் 800 என்ற மதிப்பு எந்த தொகையாக மாறும்னு கேட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பி கொடுத்துருக்காங்க, ஏ கொடுத்துருக்காங்க, எண்ணும் கொடுத்துருக்காங்க 3ன்ட்டு. ஓகேவா, எண்ணும் 3 கொடுத்துட்டாங்க. ஆர் வந்து 4% இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது வந்து உங்களுக்கு ஏ எவ்வளோன்னு திரும்ப கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும், I = PNR/100. கரெக்டாக இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வட்டி மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது ஏ இது பி. நம்மளுக்கு தெரியும் ஏ இஸ் நத்திங் பட் பி ப்ளஸ் ஐன்னு. அப்போ எனக்கு ஐ வேணும்னா ஏ மைனஸ் பி. கரெக்டாக இப்போ ஏ மைனஸ் பினா எவ்வளோ வரும்? 956 மைனஸ் 800னா 156ன்னு வரும் ஐ மட்டும். பி வந்து 800 தான். என் வந்து 3 இயர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. நம்ம ஆர் தான் ஃபைன் பண்ணணும். ஓகேவா, இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ஆர் வந்து பார்த்திங்கன்னா 156/3 × 8. அப்போது இது பண்ணிங்கன்னா 1 இது பண்ணிங்கன்னா 5 இது 2. ஓகேவா, திரும்ப கேன்சல் பண்ணிங்கன்னா 26 இது 4 இது 13/2ன்னு வருது. ஓகே, அப்போ 6.5ன்னு வருது. இப்போ ஆரை வந்து 4% இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆர் வந்து என்ன ஆகிடும்? 10%, 10.5ன்னு வந்துடும். ஓகேவா, இப்போ என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏ கேட்குறாங்க. அப்போ முதல்ல ஐ ஃபைன் பண்ணிடலாம். ஐ ஃபைன் பண்ணோம்னா நமக்கு திரும்ப ஃபார்முலா PNR/100. பி தெரியும் 800, என்னு 3 இயர்ஸ்ன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஆர் வந்து இப்போ 10.5, ஏன்னா 4% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க /100. இது கேன்சல் பண்ணிடலாம். இது 3 8s are 24. இது வந்து நான் 105/10ன்னு எழுதிக்கிறேன். இதை வந்து 5 டேபிள் கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 21, இங்கே 2, இதை பண்ணால் 12. 12 × 21 இப்போ என்ன வரும்? 12 × 21 உங்களுக்கு 12, இது 24, 252ன்னு வருது. கரெக்டாக 252 தான் ஐ. ஓகேவா, பட் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஏ கேட்குறாங்க. ஏ எப்படி போடுவோம்? பி ப்ளஸ் ஐ. கரெக்டாக பி ப்ளஸ் ஐ. பி எவ்வளோ? 800 + 252. அப்போ எவ்வளோ வரும்? 1052. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1052 தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா.